ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஒர்க் புக்கில் ஒர்க் ஷீட் 7 அண்ட் ஒர்க் ஷீட் 8 அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஒர்க் ஷீட் 7ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேர்ம் 1ல் யூனிட் 6 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அதில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். First question, the formation of three squares formed by joining edge to edge is called trinomial. So 3 squares வந்து edgeோட edge join பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து trinomial. Second one, which of the following English alphabets represent tetromino? Tetrominoனா ஃபோர் ஸ்கொயர்ஸ் வந்து எட்ஜோட எட்ஜ் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஷேப் நமக்கு இது கிடைக்கும்னா எல் அப்படிங்கிற லெட்டர் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த டெட்ரோமினோ ஷேப்பை வந்து எல் லெட்டர் கொடுக்கும். ஸோ எல் தான் ஆன்சர். தேர்ட் ஒன், இஃப் வி ரொட்டேட் த டெட்ரோமினோ டு 270 டிகிரி தென் இட்ஸ் பொசிஷன் வில் பி. கொடுத்துருக்க அந்த டெட்ரோமினோவை 270 டிகிரி ரொட்டேஷனை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த ஷேப் கிடைக்கும்னா பி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதே ஷேப் நமக்கு கிடைக்கும். ஃபோர்த் ஒன், ஐடென்டிஃபை த ஷார்ட்டஸ்ட் பாத் ஃப்ரம் A to E. ஸோ ஏயிலேருந்து இ வரையும் நம்ம போகிறதுக்கு இதில் சம் பாத்ஸ் கொடுத்துருக்காங்க, பாதைகள் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த பாதை வழியாக போனால் நம்ம வந்து ஈயை போய் சீக்கிரமாக ரீச் பண்ணலாம். அதில் நம்ம எந்த செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏ, பி, அப்புறம் டி, நெக்ஸ்ட்டு இ. இந்த பாதை வழியாக போனோம்னா 4, 2, 1. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 7 தான் நமக்கு கிடைக்குது. ரிமைனிங் எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய கிடைக்கும். இப்போ ஏயிலேருந்து சி வந்து அப்புறம் டி வந்து அப்புறம் நம்ம இ வழியாக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். 3 + 4 + 1 8 வந்துடும். அதே மாதிரி ஏலேருந்து பி வழியாக வந்து இ வழியாக போகிறோம், இக்கு போகிறோம் அப்படின்னா 4 + 6 10ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஏசி ஏயிலேருந்து சி வந்து அதுக்கப்புறம் நம்ம இக்கு போனோம்னா 3 + 5 + 2. ஸோ என்ன வந்துடும் அப்படின்னா 3 + 5 8ன்னு வந்துடும். 3 + 5 8. ஸோ இது எல்லாமே லாங்கஸ்ட்டு பார்த்து. எது மட்டும் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து அப்படின்னு சொன்னால் ஏபிடிஇ அப்படிங்கிறது மட்டும்தான் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து. ஃபிஃப்த் ஒன், பை கண்டினியூயிங் ஃபிகர் 1, ஃபிகர் 2 அண்ட் ஃபிகர் 3 த ப்ராசஸ் ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் வில் பி தேர் இன் ஃபிகர் 7. ஃபஸ்ட்டு ஃபிகரில் பாருங்கள் 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது. செகண்ட் ஃபிகரில் 5 ஸ்கொயர்ஸ் இருக்குது. தேர்ட் ஃபிகரில் 7 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ இதே பேட்டர்னில் இந்த ஃபிகர் வந்து கண்டினியூ ஆனிச்சுன்னா 7th வரக்கூடிய ஃபிகர் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நான் பக்கத்தில் உங்களுக்கு கீழே போட்டு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபிகரில் 3 இருக்குது, செகண்டில் 5 ஸ்கொயர்ஸ், தேர்டில் 7 ஸ்கொயர்ஸ். அப்போ எல்லாமே பாருங்கள் ஆட் நம்பராகவும் 2 2 ஆட் ஆகிருக்கு. ஸோ 4th டயக்ராமில் 9 ஸ்கொயர்ஸ், 5th 11, 6th 13 ஸ்கொயர்ஸ், 7th ஃபிகரில் இப்போ 15 ஸ்கொயர்ஸ் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ 15. Sixth sum, when we try to fill 4x4 square grid given below by tetromino shapes, find the odd one out. இந்த கொடுத்துருக்க இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டெட்ரோமினோவை வச்சு ஃபில் பண்ணும்போது நமக்கு எது தேவையில்லாமல் இருக்கும், எந்த கொடுத்துருக்க அந்த 4 டெட்ரோமினோஸில் எது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் சிங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவையில்லை. இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மற்ற ஷேப்பே போதும். Second Roman, fill in the blanks. Seventh one, a domino is a shape obtained by 2 squares together. Domino na 2 squares இருக்கும், trinomino na 3 square, tetromino na 4 squares இருக்கும். So நமக்கு domino கொடுத்திருக்கனால 2 squares. Eighth one, the formation of 4 squares by joining edge to edge is called. The formation of 4 squares by joining edge to edge is called tetromino. Tetromino. 9th question, 7 tetrominos together consists of dash squares. 7 tetrominos, ஒரு டெட்ரோமினோவில் 4 இருக்கும். அப்போ 7ல் எத்தனை இருக்கும்? 7 4s are 28 ஸ்கொயர்ஸ். 8th ஒன்றுக்கு மட்டும் அந்த ஸ்கொயருங்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு டெட்ரோமினோ அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. Tenth one, the rotation of 360 degree of the tetromino is. இந்த கொடுத்துருக்க அந்த ஷேப்பை 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா எகெயின் அதே ஷேப்பே நமக்கு கிடைக்கும். 11th one, the number of tetrominos, number of trinominos that can be used to fill in the given diagram is 1. இதில் வந்து நீங்கள் இந்த டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணணும்னா இன்னும் எத்தனை ட்ரைனாமினோ தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வரைஞ்சி காமிக்கிறேன்.
இப்போ வந்து கீழே வந்து 5 இருக்கா, அடுத்து 4 3, ஸோ அடுத்து எத்தனை வரணும் நமக்கு 2 வரணும், அதுக்கு மேலே 1 வரணும். ஸோ ட்ரைனாமினோ அப்படின்னா 3 ஸ்கொயர் சேர்ந்தது ஒரு ட்ரைனாமினோ. அப்போ இந்த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எத்தனை ட்ரைனாமினோ தேவைப்படுது, ஒரே ஒரு ட்ரைனாமினோ மட்டும் நமக்கு போதும். ஸோ இதுக்கு ஆன்சர் 1. 8th ஒன்றுக்கு மட்டும் டெட்ரோமினோ அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. 3rd one short answer questions. 12th one using the given tetrominos with numbers complete 4x4 magic square. ஸோ கீழே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்கொயரை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எந்த டெட்ரோமினோவை கொண்டு போய் எங்கே வச்சா நமக்கு இந்த ஷேப் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த ஷேப் இது இங்கே இருக்குது, இதை கொண்டு வந்து நம்ம இங்கே வச்சாச்சு. அடுத்தது இந்த 10 16 இது இருக்கு இல்லையா, இந்த ஷேப்பை இங்கே கொண்டு வந்துட்டோம். அடுத்தது இதை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸோ இதை கொண்டு நம்ம இங்கே வைக்கும்போது இந்த மேஜிக் ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆகும். அட் த சேம் டைம் மேஜிக் ஸ்கொயர்னால் என்னென்னா எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணணும், ஒரே நம்பர் வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கணும். இப்போ இந்த பக்கம் தான் ஆட் பண்ணி பார்ப்போமா, 9 + 6 15, 15 + 3 வந்து 18, 18 + 16 வந்து 34 வருது. அதே மாதிரி இந்த பக்கம் ஆட் பண்ணும்போது 21 25 34. ஸோ டயகனலாக ஆட் பண்ணிங்கனாலும் 10 25 34. எப்படி ஆட் பண்ணிங்கனாலும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 34 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதுதான் மேஜிக் ஸ்கொயர். ஸோ கொடுத்துருக்க இந்த டெட்ரோமினோஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு டேர்ம் 2 யூனிட் 1ல் நம்பர் சிஸ்டம், அதில் இருக்கக்கூடிய சாப்டர் தான் ஒர்க் ஷீட் 8ல் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு யூனிட் நம்பர் சிஸ்டமில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் ஷீட் 8ல் இருக்குது. ஃபஸ்ட் ரோமன் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். First question, the place value of 8 in 2.8432 is 8ஓட place value கேட்குறாங்க. டென்ஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000 அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லையா. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 8ஓட place value டென்ஸ். Second one, on multiplying a decimal by number 10, we shift the decimal point dash place to the dash. one place to the right. இப்போ நம்ம வந்து எந்த ஒரு நம்பர் டெசிமல் நம்பரையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 2.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு 2க்கும் 5க்கும் நடுவில் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது எங்கே போயிடும் அப்படின்னா 1 டெசிமல் தள்ளி வந்துடும். அதாவது ஒரு டெசிமல் ரைட்டில் மூவ் ஆகி போயிடும். ஸோ 25 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ 1 வந்து ரைட்டில் மூவ் ஆகும். தேர்ட் ஒன், the decimal representation of 7/32 is 0.2188. இதை வந்து கொஞ்சம் கடைசியில் வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம இந்த ஆன்சர் எழுதியிருக்கோம். 7 32 டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஃபோர்த் ஒன், the fraction of 0.0020 is 2. இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க அந்த கடைசி ஜீரோக்கு வேல்யூ இல்லை. ஸோ 0.002 இருக்கா, இதில் வந்து 2வை எழுதிக்கோங்க. எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ டிவிஷனில் வந்து அதாவது டினாமினேட்டரில் வந்து நம்ம 1000 30 உள்ள நம்பர் வந்து போட்டுக்கிறோம். அப்போ 1000 போட்டுக்கிறோம். 2/1000 தான் இதுக்கு ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், a person bought 3.5 kg of apples, 2.5 kg of oranges and 3 kg of bananas. He wants to divide them among 4 people. Find the quantity in kg in each person gets. ஒரு பர்சன் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா கொடுத்துருக்க குவான்டிட்டியில் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு இதை 4 பேர் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க ஈக்குவலாக அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். 3.5 + 2.5 + 3, 3.5 + 2.5 ஆட் பண்ணிங்கன்னா 6, 6ஓட 3 ஆட் பண்ணிங்கன்னா 9. இப்போ 9 வந்து நம்ம 4 பேருக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 2.25. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 2.25 kilograms வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
Sixth sum, which of the following place value grid is suitable for the number 305 305.83? இதில் வந்து எது சூட்டபுளாக இருக்கும் இந்த கிரிட் அப்படின்னா ஃபஸ்ட்டு 300s நமக்கு தெரியும் இல்லையா, ஒன்ஸ் டென்ஸ் சொல்லி பார்க்குறோம். இங்கேருந்து சொல்லி பாருங்கள், 5லேருந்து 5 ஒன்ஸு 0 டென்ஸு 3 வந்து ஹண்ட்ரட்ஸ். ஸோ 300s 0 10s 5 ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாயிண்ட்க்கு அப்புறம் வர ஃபஸ்ட் நம்பர் வந்து டென்ஸு, பாயிண்ட்க்கு அப்புறம் வர செகண்ட் பிளேஸு ஹண்ட்ரட்ஸு. ஸோ இது ஒன்று மட்டும் தான் எல்லாத்துக்கும் கரெக்டாக பொருத்தமாக இருக்குது. ஸோ பி த ஆன்சர், மற்றதெல்லாம் ராங் ஆன்சர். Seventh one, the decimal representation of expanded form 80 plus 5 plus 3 by 100 plus 4 by 1000 is, இது பாருங்கள் 80 plus 5 plus அதுக்கப்புறம் 10th பிளேஸ்னால் டினாமினேட்டரில் 10 வரணும். அந்த நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ 0 by 10 போட்டுக்கிறோம், ப்ளஸ் 3 by 100 ப்ளஸ் 4 by 1000. அப்போ இதை நீங்கள் வந்து டெசிமல் ஃபார்மில் எழுதும்போது 85.034 எழுதுவோம். இது எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், சியில் இருக்குது. ஸோ சி த ஆன்சர். Eighth one, the decimal representation of 5 kilogram and 4 grams is dash kilogram. நமக்கு தெரியும் 1 kilogram equal to 1000 grams. 5 kilogram 4 grams அப்படின்னு சொல்லும்போது 5 கிலோகிராமை கிராமாக மாற்றும் போது 1000 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ப்ளஸ் 4 5000 ப்ளஸ் 4 5004 grams. இதை நம்ம எகெயின் கிலோகிராமை மாற்றோம்னா 1000 டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ டினாமினேட்டரில் 1000ல் 3 zeros இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் ரைட்டில் இருந்து 3 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது 5.004 கிலோகிராம் கிடைக்கும். இந்த ஆப்ஷன் சியில் இருக்குது. Ninth one, the fraction of 5 tens plus 5 hundreds ரெண்டு ஆட் பண்ண சொல்கிறாங்க. 5 tensனால் 50 ப்ளஸ் இதில் வந்து டென்ஸ் பிளேஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ 0 by 10 ப்ளஸ் 5 by 100. இதை வந்து நீங்கள் டெசிமல் எழுதும்போது 50.05 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதை எகெயின் ஃப்ராக்ஷனில் மாற்றும் போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் இருக்கா, அதாவது அப்போ 2வால் மல்டிப்ளை டிவைட் பண்ணுறோம். இப்போ 5000 மேலே உள்ள பாயிண்ட் போயிடும். 5005 டிவைடட் பை 100. இதுதான் ஆப்ஷன் ஏ. 10th one, which pair of the following decimals are equal? D தான் 5.1010 5.10. அதுக்கப்புறம் கடைசியில் 20 இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. அதனால இது ரெண்டும் சேம், மற்றதெல்லாம் கிடையாது. 11th one, the mixed fraction of 5.08 is dash 5 அப்படி வச்சுக்கோங்க. 08 இது வந்து எந்த பிளேஸில் இருக்குது, 10th பிளேஸில் நம்பர் இல்லை, 100 பிளேஸில் தான் இருக்குது. ஸோ 8 by 100 5 8 by 100 தான் ஆன்சர். 12th one, the decimal representation of 5 ones and 5000 is 5 ones போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டுட்டு 10th பிளேஸ் மிஸ் ஆகிருக்கு. ஸோ 0 by 10. 100th பிளேஸும் மிஸ் ஆகிருக்கு, 0 by 100 ப்ளஸ் 1000ல் மேலே இருக்குது. ஸோ 5 by 1000s. இதை நீங்கள் டெசிமல் எழுதும்போது 5.005 அப்படின்னு எழுதுகிறோம். இது வந்து பி ஆப்ஷனில் இருக்குது. 13th, which one of the following statement is correct? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0.5 ஈக்குவல் டு 5 by 1000 ராங். 5 by 10ன்னு இருந்தால் கரெக்டு, 1000 இருக்கனால தப்பு. 0.5 லெஸ் தேன் 5 by 1000 0.005 வரும். ஸோ இதுவும் தப்பு. தேர்டு வந்து ஆப்ஷன் சியில் வந்து கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக தமிழ் மீடியம் புக்கில் அந்த இடத்துல கிரேட்டர் தேன் சிம்பிள் வருது. அதனால 0.5 இஸ் கிரேட்டர் தேன் 5 by 1000. இது வந்து கரெக்டு. அதே மாதிரி டியில் வந்து 0.5 இஸ் நாட் ஈக்குவல் டு 5 by 1000. இதுவும் கரெக்டு. ரெண்டும் சமம் கிடையாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கொஷினுக்கு ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டு, சியும் கரெக்டு டியும் கரெக்டு. கொஷின் மார்க் போட்டிருக்க இடத்துல கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குப்பா தமிழ் மீடியம் புக்கில் அப்படி இருக்குது. அதனால் இந்த இடத்துல அந்த சிம்பிளை மாற்றியே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். 14th one, a ribbon of length 6.1/2 meter is cut into small pieces, each of length 0.25 meter. Number of pieces will be 6.5 meter லென்த் உள்ள ஒரு ரிப்பனை வந்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணுறோம். ஒவ்வொரு பீஸும் 0.25 மீட்டராக இருந்தால் எத்தனை பீசஸ் ரிப்பன் வந்து கட் பண்ணலான்னு கேட்குறாங்க. 6.5 அப்படின்னு சொல்லும்போது 6.5 மீட்டர் டிவைடட் பை 0.25 மீட்டர். உங்களுக்கு டெசிமலை வச்சு செய்ய கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹோல் நம்பராக மாற்றிக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. ஸோ 100ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது மேலே வந்து 6 அந்த பாயிண்ட்டை எடுத்துருங்க, 6500 கிடைக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பரை வச்சிடுறோம். வச்சுட்டிங்கன்னா பாயிண்ட் 0க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். வைக்கும்போது 6500 அந்த பாயிண்ட் போயிடும். அதாவது இப்படி 6.5 into 100 இப்படி இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு பாயிண்ட் எடுத்துருங்க 6500. இப்போ நம்ம பாயிண்ட்டை எடுத்துகிட்டு தானே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பாயிண்ட்டை லாஸ்ட்டில் வச்சிடணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் கடைசியில் 0 இருந்தால் வேல்யூ கிடையாது. அதனால இது ஆக்சுவலாக என்ன ஆயிரும், 650 ஆயிரும். ஸோ நியூமினேட்டரில் 650, டினாமினேட்டரில் 25.
ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 5 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன் 26 வந்து எனக்கு ஆன்சராக கிடைக்கும். செகண்ட் ஒன், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 0.6 இஸ் ஈக்குவல் டு 1/6ன்னு கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸ். ஏன்னா 6/10, 0.6 இஸ் ஈக்குவல் டு 6/10, அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3/5 வரணும். ஸோ இது வந்து 1/6 ஈக்குவலாக வராது. இல்லை 1/6 நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.166ன்னு வரணும். ஸோ ரெண்டுமே நமக்கு கரெக்டு இல்லை, அந்த ஆன்சர் வரல. ஸோ ஃபால்ஸ். அடுத்தது when 0.5 is divided by 0.05 the quotient will be 1ன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஃபால்ஸ் தான். ஏன்னா நான் போட்டு காமிச்சிருக்கேன் 0.5 0.05ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 10 வரணும். ஆனால் இங்கே 1ன்னு கொடுத்துருக்கனால இது ராங்கு. தேர்ட் ரோமன் ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ். 17th one, express 346 centimeter in meter and 346 meter in centimeter. சென்டிமீட்டரை மீட்டராகவும் மீட்டரை சென்டிமீட்டராகவும் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 1 centimeter equal to 1/100 மீட்டர். இப்போ 346 centimeter equal to 346/100. டினாமினேட்டரில் 20 இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் ரைட்டில் இருந்து 2 decimal தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறோம். அப்போ 3.46 மீட்டர் கிடச்சிரும். அடுத்தது 1 meter equal to 100 centimeter. 346 meter equal to 346 into 100, 34,600 centimeter. சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 18th one, how much less is 5 kilometer compared with 21,000 meters? 5 கிலோமீட்டர் ஆனது 21,000 மீட்டரை விட எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 1 kilometer equal to 1000 மீட்டர், 5 kilometer equal to 5000 மீட்டர். கொடுத்துருக்குது 21,000 மீட்டர். நமக்கு 5 கிலோமீட்டரில் 5000 மீட்டர் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். 21,000லேருந்து 5000 சப் பண்ணிங்கன்னா 16,000 மீட்டர். ஸோ எவ்வளோ வந்து லெஸ்ஸாக இருக்குது, எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16,000 மீட்டர் வந்து கம்மியாக இருக்குது. 19th one, Raj reads a book for 2.5 hours in a day. If he reads the entire book in 5 days, how many hours does he take to read the book? ராஜுங்கிறவன் ஒரு புக்கை வந்து ஒரு நாளைக்கு 2.5 hours வந்து ரீட் பண்ணுறான். அப்போ 5 daysல அந்த என்டையர் புக்கையும் அவன் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் வந்து அந்த புக்கை வந்து அவன் ரீட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. 5 daysல வந்து எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்குவான் அந்த புக்கை ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராஜ் ரீட்ஸ் புக் இன் 1 day 2.5 hours. இது வந்து இம்ப்ராப்பராக நான் வந்து மாற்றிக்கிறேன். 2 2s are 4, 4 plus 1 5, 5/2 hours. ராஜ் ரீட்ஸ் புக் இன் 5 days. 1 dayல வந்து 5/2 hours ரீட் பண்ணுறான்னா 5 daysல வந்து எவ்வளோ நேரம் ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். எப்போவுமே 1க்கு கொடுத்துட்டு இந்த ரே கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, 5 into 5/2 எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ 5 5s are 25/2. இது வந்து நமக்கு இம்ப்ராப்பராக இருக்குது. இதை நான் வந்து மிக்சராக கன்வெர்ட் பண்ணுறேன். 12 1/2 hours, 12.5 hours வந்து ஆகும் அந்த புக்கை வந்து என்டையர் புக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. 5 daysல வந்து அவன் எவ்வளோ டைம் வந்து படிச்சிருப்பான் அப்படின்னா 12.5 hours வந்து எடுத்துக்குவான். 20th sum, Ramesh covers 0.048 km in 8 seconds. How far can Ramesh run in 1 minute? Express it in meters. ரமேஷ் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை, அதாவது 0.048 கிலோமீட்டரை வந்து 8 செகண்ட்ஸில் வந்து ஓடி போய் கடக்கிறான். அப்படின்னா 1 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் போவான், இதை நீ மீட்டரில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரமேஷ் 1 minute வந்து 60 seconds. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்கிறது செகண்ட்ஸு, கேட்டிருக்கிறது மினிட்டு. ஸோ நமக்கு செகண்ட்ஸாகவே கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 1 minute equal to 60 seconds. Ramesh covers distance in 8 seconds equal to 0.048 kilometers given, and Ramesh covers distance in 60 seconds. 0.048 divided by 8 into 60. 8 செகண்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போனோம்னா 60 செகண்ட்ஸில் எவ்வளோ போவான். அப்போ 8ஆல் டிவைட் பண்ணி 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 8 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 0.06 into 16 கிடைக்கும். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.360 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து கிலோமீட்டரில். இப்போ என்ன கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டராக மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 kilometer equal to 1000 மீட்டர், 0.36 kilometer equal to 0.36 into 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 360 மீட்டர் வந்து ஆன்சராக கிடைக்கும். அப்போ அவன் ஒரு நிமிஷத்தில் 360 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து அவன் கவர் பண்ணியிருப்பான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.